ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பார்க்கலாம். 2025-26 அகாடமிக் இயர்க்கான பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட் இன்றைக்கி பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிருக்கீங்களோ அவங்க எல்லாருமே கம்பல்சரி உங்களோட ரேங்க் என்ன, ஜென்ரல் ரேங்க் என்ன, இல்லை கம்யூனிட்டி ரேங்க் என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் உங்கள் நேம் வந்து இந்த பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கான ரேங்க் லிஸ்ட்டில் வரல அப்படின்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணதுக்கான எலிஜிபிலிட்டி இல்லை அப்படிங்கிறத கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் நேம் லிஸ்ட் இதில் வரலன்னா நீங்கள் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. உங்கள் நேம் வந்துட்டு இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருக்கா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, tnmedicalselection.mit அப்படிங்கிற வெப்சைட்டில் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா 5வது லிங்காக இருக்கும். ப்ரொவிஷனல் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எலிஜிபிள் கேண்டிடேட் ஆஃப் பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ் 2025-26 செஷன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் ஃபைல் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபைலில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் லெஃப்ட் சைடு இருக்கு இல்லையா, லெஃப்ட் சைடு ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேங்க் இருக்கும், செகண்ட் அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பரில் உங்களோட அப்ளிகேஷன் நம்பர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இதில் மொத்தம் 2 ரேங்க் இருக்கும், ஜென்ரல் ரேங்க் அண்டு கம்யூனிட்டி ரேங்க்கு. ஜென்ரல் ரேங்க்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஓவரால் ரேங்கிங்கு. இதிலே கம்யூனிட்டி ரேங்க்குன்னு பார்க்கும்போது நீங்கள் பர்டிகுலர் கம்யூனிட்டியில் எத்தனாவது ரேங்க்கு எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பிசிஎம் கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா உங்களுக்கு பிசிஎம் கேட்டகரியில் எத்தனாவது ரேங்க்கு அப்படிங்கிறது இதில் உங்களுக்கு ரைட் சைடு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கம்பல்சரியாக 2 ரேங்க்கையும் நோட் பண்ணி வைங்க. என்ன ரீசனுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுன்சிலிங் சாய்ஸ் லாக் பண்ணும்போது ஜென்ரல் ரேங்க் அடிப்படையில் மட்டும்தான் உங்களுக்கு வந்துட்டு கவுன்சிலிங் கால்ஃபர் பண்ணுவாங்க. பட் சீட் அலாட்மெண்ட்டு அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி ரேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்க 33% சீட்ஸ் வந்துட்டு ஓசி கேட்டகரியில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் இருக்க சீட்ஸ் எல்லாமே கம்யூனிட்டி ரேங்க் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் வரும். ஸோ நீங்கள் 2 ரேங்க்கையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். உங்களோட நேம் இந்த லிஸ்ட்டில் இல்லைன்னா நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம். கம்பல்சரியாக நீங்கள் எந்த காலேஜில் உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் சீட் வேணும்னு விருப்பப்படுறீங்களோ அந்த காலேஜில் போய் நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட்டு, லாஸ்ட் இயர் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளவு, இந்த வருஷம் டோட்டல் அப்ளிகேஷன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் இயர் 2024 அகாடமிக் இயர்க்கு வந்து பேராமெடிக்கல் டிகிரி கோர்ஸ்க்கு மொத்தமாக 67,038 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. பட் 2025 கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் இயர் தான் அப்ளிகேஷன்ஸ் அதிகமாக வந்திருக்கு. இந்த வருஷம் மொத்தமே 60,696 பேர் மட்டும்தான் அப்ளிகேஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ லாஸ்ட் இயரை விட இந்த வருஷம் அப்ளிகேஷன் கம்மி, பட் இந்த வருஷம் கட் ஆஃப் வந்துட்டு அதிகமாக இருக்குது. அதனால் இப்போ உங்களோட கட் ஆஃப்க்கு நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் கிடைக்குமா கிடைக்காதுங்கிறது ஒரு அனலைஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜில் எதிர்பார்க்குற கோர்ஸ்க்கு சீட் கிடைக்குமா அப்படின்னா கொஞ்சம் டவுட் தான். 150 கட் ஆஃப் மேலே இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு சேஃப் ஜோனில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா 150 கட் ஆஃப் மேலே இருக்கவங்களுக்கு நீங்கள் எய்ம் பண்ணுற காலேஜ் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ 150க்கு கீழே இருக்கவங்க நீங்கள் எதிர்பார்க்குற காலேஜ் வந்துட்டு கிடைக்குமா கிடைக்காதாங்கிறது கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சாய்ஸ் லாக் பண்ணும்போது எந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸு, எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸு அப்படிங்கிறது தெரியாமல் நீங்கள் சாய்ஸ் லாக் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த காலேஜில் அலாட்மெண்ட் கிடைச்சாலும் நீங்கள் அந்த காலேஜில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த காலேஜில் உங்களுக்கு வந்துட்டு ஃபீஸ் அதிகமாக சொல்கிறாங்க அப்படின்னா உங்களால் அந்த காலேஜில் அட்மிஷன் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் நினச்சாலும் வேறு ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் வந்துட்டு சீட்டு சேஞ்ச் பண்ணவும் முடியாது. ஸோ நீங்கள் சாய்ஸ் லாக் வைக்கும்போது கம்பல்சரியாக யோசிச்சு வைங்க, இந்த காலேஜில் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறாங்க, எவ்வளோ ஹாஸ்டல் ஃபீஸ் வாங்குறாங்க அப்படிங்கிறது எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் அந்த காலேஜ் வந்துட்டு சாய்ஸில் வைங்க. ஸோ உங்களுக்கு சாய்ஸ் லாக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி உங்களுக்கு என்ன பட்ஜெட்டில் காலேஜ் வேணும், எவ்வளோ ஃபீஸில் நீங்கள் வந்துட்டு இந்த கோர்ஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருந்தாலும் நீங்கள் அதை எங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பரில் சொல்லுங்கள். நான் உங்களுக்கு
நீங்கள் எதிர்பார்க்குற ஃபீஸில் ஏதாவது காலேஜஸ் இருந்ததுன்னா உங்களுக்கான அட்மிஷன்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு நம்ம சேனலில் டெய்லி கொடுத்துட்டே இருப்போம். தேங்க்யூ.